கையாள வேண்டியவன், கையாள மறந்தவன், உணர மறந்த உட்டம் மனம் படைத்தவன். அதற்கு இதயம்னு பேர் வைத்ததற்கு காரணமே இங்கு இதம் தெரிந்த இதயன், மனமுடை மனிதன், புனிதத்தின் பெயரால் நிலை நின்றிருப்பவன், இது நான்கு கையாள கற்றவனாக இருக்கிறான். அப்போ நான்றது அங்கே நான் முகனுக்கு நான்குன்னு வருது, அங்கே நான் மறைக்கு நான்குன்னு வருது, இங்கே நான்குன்னு வருது. அப்போ நான் மட்டும் எப்படி குமரா உன்னை குறிக்கும்? நான் யாருங்கிற கேள்வியே தப்பா இல்லையா? நான் என்ன, நான் எது, அவ்வளோதான். அதான் நிச்சயம். இப்போ நான்றது நீ உன்ன நினச்சிட்டு இருக்க 4 வேலைகளை உடையவன், 4 வேலைகளை செய்ய வேண்டியவன். ஆமாம், அதுதான் இங்கே 4 அறைகளாய் உடையது குமரா. அதனால தான் உன்னால் காண முடியுது, கேட்க முடியுது, சிந்திக்க முடியுது, சொல்ல முடியுது, செய்ய முடியுது. ஏக காலத்தில் எத்தனையோ வேலைகளை செய்ய முடியுது. ஆனால் இது இந்த 4 கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். வாய்ப்பாடு நிச்சயம், மனக்கணக்கு, இது 2ஐயும் கையகப்படுத்த தெரிந்தவன் யார், செலுத்த தெரிந்தவன் யார்? அவன் ஞானம். ஆம் குமரா. இப்போ இந்த சூக்குமம் என்னாயிரம் ஜபித்தாலுமே சூக்குமமான வெளியீடை காணலாம், சூக்குமமான வினையை கெடுக்கலாம், சூக்குமமான சிவனது ஆனந்தமே. சிதம்பர ரகசியத்தை 909 திருமந்திரத்தில் திருமூலன் அங்கு ரகசியம் என வைத்தான். 8000 முறை நமசிவாயத்தை சூக்குமமாக சொல்பவர் அங்கு பேராத்மாவின் வழி அறிவர், தடுக்கும் வினை அறுப்பர், சதாசிவானந்தத்தில் நிலை நின்றிருப்பர். அதை எப்படி சொல்ல முடியும்? நமசிவாய வாய்ப்பாடுது, மனம் கணக்கு பண்ணணும். 8000 வரைக்கும் உங்கள் மனம் சொல்லும், இவ்வாறு செலுத்த முடியும். அதுதான் சிவசிவைக்க சித்தாந்த ரகசிய சூத்திரம். ஆயிரக்கணக்கான மாணக்கர்கள் கூறுவார்கள், சத்தியம் சொல்கிறேன். ஆமாம், அப்போ அப்படி ஒன்றுக்கு ஒரு கல்வி இருக்குது. இது இவ்வாறு வெறும் எண்ணுவது மட்டும்தானே நாங்கள் 4 பணியை வைக்க முடியும். ஆமாம், நீ அடுக்குகளை உடையவன், நீ இச்சா கிரியா யோகம் ஞானன்ற மாதிரி அந்த அடுக்குகளை உடையவன். நம்ம மிக மிக பலகீனமான மேல்தட்டில் இருக்கிற ஒரே ஒரு பக்கத்தை அங்கே வச்சுருக்கோம். அதுக்கு கீழே 999 இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் 1000. ஆனால் நம்ம பயன்படுத்துறது வெறும் 1 மட்டும்தான். நமக்கு எதிராக இருக்கிறது 999. சத்தியம் சொல்கிறேன்னு செல்வங்களே, மனம் உபமனம், அது நடுமனம், அதுக்கப்புறமேட்டுக்கு ஆழ்மனம் இருக்குது. அதை தான் இவங்க கவன அறிவு உபகவன அறிவுன்னு எவ்வளோ சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குது, கையாள முடியும். அது ஒரு பழக்கம், ஒரு பயிற்சி, நம்மளால் முடியும். அப்போ இது தவ வடிவம் வேறு. அதெல்லாம் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை, இப்போ சொல்லித்தரப்படுகிறது திருமூலன் பேரருளால். ஆமாம், அதே போல் ஒன்றுன்னு சொன்னார். ஒன்றுன்னா என்ன குமாரா? ஒன்றுன்னா ஒன்று தான். என்ன ஒன்று? புரியவில்லை குமாரா. இந்த கருத்தொன்றுன்னு சொல்கிறாங்களே அதா, இல்லை அதில் ஒன்றுதல்னு சொல்கிறாங்களே அதா, இல்லை நீ சொல்கிற ஒன்றா? சொல்லு குமாரா. ஒன்றுக்கான விளக்கம் சொல். எண், முதல் எண், அதற்கு அதிகாரி ஒரு முதல் ஆள் இருக்கான், அது ஆள்பவன். ஆமாம், இப்போ ஒன்றுன்னு சொல்லியிருக்கே, ஒன்றை சொல்கிறது. ஒன்றுன்னு சொன்னது ஒன்றை சொல்கிறது, ஒன்றுதல். அப்போ ஒன்றுதல்னா தொழில் இல்லை குமரா. நீ எண்ணிக்கைன்னு சொல்கிற, அங்கே நான்ன்றதை நான்னு நீ சொல்கிற, ஆனால் அது ஒரு எண்ணிக்கை. ஒன்றுன்றது ஒரு தொழில் இல்லையா? அது எப்படி ஒன்றுன்னு இருக்க முடியுங்களா? சிந்தித்துப்பார். இப்போ இந்த ஒன்றுன்றதுக்கு அது என்ன விளக்கம் சொல்லுது? அது ஆழ்ந்த அகன்ற நுண் தன்மையே உடையது, நோக்கரிய நோக்கது, நுணுக்கரிய நுண் உணர்வது. இவ்வாறு தானே சொல்லப்பட்டிருக்கு. அது ஒன்றற்ற ஒன்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அற்ற ஒன்று, அது பூஜ்யம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதானே ஒன்றற்ற ஒன்றது. இங்கு இருக்கும் ஒவ்வொன்றையும் செய்தது, இங்கு இருக்கும் ஒவ்வொன்றையும் தாங்கி இருப்பது, இங்கு இருக்கும் ஒவ்வொன்றிலும் தங்கி இருப்பது, இங்கே இருக்கும் ஒவ்வொன்றிலும் பிடிபடாத அந்த ஒன்றற்ற ஒன்றதில் ஒன்று நீ. ஒன்ற இறந்து போவாய். அதுக்கு மட்டும்தான் இன்று
அங்கே முக்குணத்தில் சம்பந்தப்பட்டது. அதுக்கு மட்டும்தான் 4 குற்றங்கள், அதுக்கு மட்டும் அஞ்சுதல், பயம், அதெல்லாம் முடிஞ்சதுக்கு மட்டும் அது ஒரு 6 நிலை எய்துகிறது, 6 தலை எய்துகிறது. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சிலென வேல் தோன்றும். அது அறிவு. வேல்னா ஆழ்ந்த அகன்ற நுண் தன்மையன். ஒரு அறிவுடையவன் அப்படி தான் பார்ப்பான். அப்படி பார்த்தானா தான் அவன் அறிவுடையவன். அகண்டு காண முடியும், ஆழ்ந்து காண முடியும், அப்படியே நுண்ணியமாக காண முடியும். இது அத்தனை ஏக காலத்தில் செய்ய முடியும் அப்படின்றது தான் ஞானவேல். அதுதான் அமோகம். மோகம் இல்லாதவனால் அமோகனால் மட்டும்தான் அவ்வாறு காண முடியும். அதான் மாயா அவர் பிள்ளை சூரபத்மனுக்கு தந்தது மோகாஸ்திரம். சுத்தமாயை மகா மாயாய நாயகி அவள் கந்தனுக்கு தந்தது அமோகாஸ்திரம், உடம்பிடி, வேல், வல்வில் வேல் துணை நில் இங்கே. இந்த கோணத்தில் இருந்து அப்படின்னா உனக்கு எந்த காலத்திலும் அஞ்ஞானமோ அங்கு அறிவுக்கு புறம்பானதோ எதுவுமே உனக்கு முன்னாடி இருக்காது. அது ஒரு சுயம் பிரகாசம், மெய் அறிவு பிரகாசம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை நம்ம வேற புரிஞ்சு வச்சுருக்கோம். இதுதான் இந்த உலகத்துக்கு தெரியும், இதுதான் தெரியும். அவன் வேற எடுத்தான், வேற இடத்துல இருந்தே எடுத்தான். எங்கிருந்து எடுத்தான்? மறைக்கப்பாலாய் அப்படின்னா அவன் எடுக்கிற முதல் பாடமே இவன் படித்து வச்சிருக்க மறையிலிருந்து எடுக்கல. அங்கே ஆதி மறையிலிருந்து சத்திய வேதத்திலிருந்து எடுக்கிறான். மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை அங்கே ஒன்று இருந்ததனை இருந்தபடி அங்கே வந்து அமர்ந்துட்டார். இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தடக்கை வெல்வான் அப்படின்னு சொல்கிறார். இந்த சகமும் அப்படி தான். நம்ம பற்றினால பதறுபவர்கள், ஆசையினால் அவஸ்தைப்படுபவர்கள், இச்சையினால் இம்சைப்படுபவர்கள். நம்ம தேகத்தையும் தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த உடலை பார்த்துருக்கோம், வேறு என்ன அதில் உணர்ந்துருக்கோம். பசிக்கும், சாப்பாடு போடணும், தாகம் எடுக்கும், தண்ணி கொடுக்கணும், அதுக்குன்னு தேவை இருக்கும், அதை கொடுக்கும்போது நிறையும், அப்புறம் கேட்கும். இப்படியே தான் ஒரு எந்திரம் வச்சுருக்க, ஒரு வாகனம் வச்சுருக்க, அதுக்கு தேவையான மூலப்பொருள்களை அதற்கு தேவையான நேரத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்க, அவ்வளோதான். அந்த எந்திரத்தில் சுவை கிடையாது, வாசனை கிடையாது, அங்கே மனம் கிடையாது, எதுவும் கிடையாது. அது ஒரு ஜட எந்திரம், நீ உயிர் இருக்கிற ஜட எந்திரம், அவ்வளோதான். இங்கே மனம் மட்டும் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே புல்லுயிரிலிருந்து எறும்பு முதல் யானை வரை எல்லாம் இங்கே உன்னுடைய உறவுகளாக வைக்கப்பட்டிருக்கு. மனிதன் சகோதரனான வைக்கப்பட்டிருக்கிறான், அவ்வளோதான். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது, புரிந்து பயணிக்கிறது. ஆம் செல்வங்களே.